ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் vlog. இன்றைக்கி நம்ம வந்து துபாய் மாலுக்கு போகிறோம். இங்கே ஒரு வேலை விஷயமா வந்தேன். சரி அப்படியே துபாய் மால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுனால இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். துபாய் நைட் டைம் லைஃபே வேறு மாதிரி இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே ஸ்ட்ரீட்டுக்கு இப்போ வந்தேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. புர்ஜ் கலிஃபா கீழே. இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி 7 தான் ஆகுது. காலையில் 7 இல்லை, நைட்டு 7. டைம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல. நம்ம துபாய் மால் நெருங்கிட்டோம். ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு கைஸ். இதுதான் துபாய் மால். துபாய் மால் உள்ளே இருக்கும். நம்ம இப்போ வேர்ல்டு லார்ஜஸ்ட் மால். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உள்ள. என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா, இது 4 ஃப்ளோரு. இது நடக்கிறது இருக்கு. கிட்டத்தட்ட நடந்து வந்தோம்னாலே, ஒரு ஃப்ளோர் நடந்து வந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 கிலோமீட்டர். அந்த அளவுக்கு நீங்கள் நடக்கணும். மேற்கொண்டு நடந்துக்கிட்டே இருக்குன்னா நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு ஃப்ளோரே 4 கிலோமீட்டர்னா 3 ஃப்ளோர் மொத்தம் 16 கிலோமீட்டர். வாங்க ஒரு ஃப்ளோராக பார்ப்போம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இத்தனை ஷாப் இருக்குன்னா கிட்டத்தட்ட 1600 ஷாப்பு மேலே உள்ள இருக்குது. ரீட்டைல் ஷாப் மட்டும் வெரி எக்ஸ்பென்சிவ் ஐட்டம் தான் இருக்கும் மேக்ஸிமம். இங்கே சின்னதாக வெளியில் போய் நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோர் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தண்ணி பாட்டிலே வெளியில் 1 dirhams கிடைக்குதுன்னா இங்கே உள்ளே வந்து 5 dirhams 6 dirhams. அதேமாரி ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் கம்பல்சரி வந்து வாஷ்ரூமும் இருக்கும். அதேமாரி ப்ரேயர் ஹாலும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம இருக்கோமா, ஆக்சுவலாக இது வந்து நம்ம டேரெக்டாக அந்த மெட்ரோ லைன் வந்து உள்ளே கனெக்ட் ஆகிற ஃபஸ்ட் ஃப்ளோர். தெரியுதுங்களா? இதுதான் மெட்ரோ கனெக்டிங் லைன். மெட்ரோவிலேருந்து நேராக வந்தோம்னா இதுதான் கனெக்ட் ஆகி டேரெக்டாக உள்ளே வரும். கிட்டத்தட்ட மெட்ரோவிலேருந்து இங்கே வரணும்னா எப்படியும் 2 to 4 kilometers இருக்கும். ப்ரேயர் ஹால். அதேமாதிரி இங்கே நடக்க முடியலன்னா இது நம்ம ரெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2 ரவுண்ட் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா துபாய் அக்வாரியம் போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சினிமாவும் இருக்குது. வெயில் சினிமா, துபாய் ஐஸ் ரிங்க்கு, ஃபுட் கோர்ட்டு, ஜெபில். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா துபாய் அக்வாரியம் போகிறோம். நம்ம 3rd ஃப்ளோரில் இருக்கோம். அக்வாரியம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும், கிரவுண்ட் ஃப்ளோர் போகணும். ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோர் ரிவ்யூ பார்த்து வந்துருக்கோம். துபாய் மாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் ஃப்ளைட் நிற்குது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஃப்ளைட் எப்படி இருக்குது, ஏர் ஹோஸ்டஸ் அவங்களுடைய திங்ஸ்லாம், எமிரேட்ஸோடைய திங்ஸ் இங்கே வந்து செல் பண்ணுவாங்க. துபாய் மாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரி ஆளுங்க நீங்கள் உள்ளே பார்க்கலாம். டூரிஸ்ட் கம்பல்சரியாக துபாய்க்கு வந்தாங்கன்னா துபாய் மாலுக்கு போக மாட்டாங்க. நம்ம துபாய் அக்வாரியம் இது பாருங்க, எத்தனை ஃப்ளோருக்கு மேலே இருக்கு பாருங்க. நம்ம 3rd ஃப்ளோரில் இருக்கும். இது கனெக்ட் ஆகி கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து கனெக்ட் ஆகி 3rd ஃப்ளோர் வரையும் இருக்கும். அப்போனா எவ்வளோ பெரிய அக்வாரியமாக இருக்கும். நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இதுதான் துபாய் அக்வாரியம் அண்டர் த ஜோன் டிக்கெட்டிங். அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு உள்ளே போனோம்னா இதுக்குள்ளே டனல் மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 100 dirhams. இங்கே எமிரேட்ஸ் சைடு இருந்துச்சுன்னா ஆஃபர் வேலிட் இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே போய் பார்க்குறது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் உள்ளே போயிட்டு நம்ம கேமராவில் நம்ம வீடியோ எடுத்தாலும் அது உள்ள அந்த அளவுக்கு கிளியராக இருக்காது. நான் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்கோம். சார்ஜ் அக்வாரியம் போனப்போ இந்த வீடியோ பின் பண்ணுறேன் பாருங்கள். உள்ளே போயிட்டு அந்த வீடியோ எடுத்தது எப்படி இருக்குது. இப்போ இதுக்குள்ளே நான் வீடியோ எடுக்கிறதே உங்களுக்கு வந்து டிம்மாக தான் தெரியும். ஏன்னா இங்கே லைட்னிங் கிடையாது. ஏன்னா இந்த எக்ஸ்போசர் வந்து ரொம்ப லைட்டிங் கம்மி. இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து ரொம்ப நாய்ஸியாக இருக்குது.
இங்கே நிற்கவே முடியல. ரெண்டாவது வந்து டூரிஸ்டர் வந்து அப்படியே ரைட்டு லெஃப்ட் சென்ட்ரு எல்லா பக்கமும் கூட்டிட்டு போகிறதுனால நிற்க முடியல அதிகமாக. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து துபாய் மால் வெளில இருக்குது. துபாய் மாலுக்கு பார்த்துட்டு நம்ம ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பை மிஸ்டேக்காக அந்த பக்கம் போகிறது இந்த பக்கம் வந்துட்டோம்னா எஸ் கரெக்ட். அப்படியே இதுக்கு கெட்டு ஆப்போசிட்டாக பேக் சைடில் போகணும். இந்த சைடு இல்லை, அந்த சைடு கெட்டு போகணும். திருப்பி வந்துட்டோம், டேர்ன் வந்துட்டோம். ஸோ கேட்டு போயிடுவோமா? இந்த சம்பவம் பண்ணல. இதுதான் சம்பவம். ஒரு நேரம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, துபாய் மாலில் செக்யூரிட்டி வந்து நம்ம பிடிச்சிட்டாங்க. என்ன காரணம்னா, நான் மைக்கை வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து அது நம்ம செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கிறதுனால உடனே இங்கே உள்ள செக்யூரிட்டி எல்லாம் வந்துட்டார். இந்த முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. இந்த செக்யூரிட்டிலாம் இப்போ தான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுத்து துபாயில் மாட்டிருக்க சம்பவம் இதுதான். துபாய் மாலுக்கு வந்து அது மாட்டுன்னு நடந்திருக்கு. அதுக்கிட்டே ஃபோன் கால் வந்துருச்சு. இவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல. சிசிடிவி பார்த்துட்டு கரெக்டாக மானிட்டர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணாங்க, ஐடி வாங்கிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எதனால் வீடியோ எடுக்கிற, எதுக்கு வீடியோ எடுக்கிற அப்படிங்கிற டீட்டெயிலாம் கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி காட்டினேன். ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா இந்த பிளேஸ் ரியலாகவே வந்து மலையிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? அதேமாரி தான் இருக்கும். அதேமாதிரி சில்னஸ்ஸு ஃபீலிங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு மலைக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா கூலிங்காக இருக்கும். கீழே பாருங்க வந்து நம்ம வாட்டர் பாயிண்ட் இங்கே வந்துட்டோம். ஒரு வழியாக எக்ஸிட் கண்டுபிடிச்சி. இங்கே எத்தனை எக்ஸிட் இருக்குதுன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல. ஆனால் 3 எக்ஸிட் போயிட்டு இது 4வது எக்ஸிட் உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. உள்ளே போயிட்டு எக்ஸிட் 4 சாரி உள்ளே போய்ட்டு ரைட்டில் போக சொன்னாங்க. போயிட்டு போகணும். ஃபைனலாக நம்ம ரீச் பண்ணியாச்சு கைஸ். இப்போ துபாய் ஃபவுண்டைனுக்கு வந்துட்டு இருக்கோம். இதில் என்ன பியூட்டின்னா, துபாய் ஃபவுண்டைன்லேருந்து நம்ம புர்ஜ் கலிஃபாவை நம்ம பக்கத்தில் இருந்தே பார்த்தோம். துபாய் ஃபவுண்டைன் ஷோ பார்த்தீங்கன்னா எவ்ரி 30 மினிட்ஸு. ஆக்சுவலாக இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி க்ரௌடு அங்கே ஹெவியாக இருக்குது. நான் மைக் எடுத்து பேசுகிறதே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் ஆல்ரெடி வார்ன் பண்ணிட்டாங்க. செக்யூரிட்டி எங்கே பார்த்தாலும் வந்து மானிட்டர் பண்ணிட்டுருக்காங்க. இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. இங்கே ஃபவுண்டைனை பார்க்கணுன்னா நம்ம எந்த அளவுக்கு லாஸ்ட்டாக போக முடியுமோ அந்தளவுக்கு லாஸ்ட்டாக போயிட்டோம்னா அங்கேருந்து வியூ நல்லாயிருக்கும். அதேமாரி இங்கே உள்ள போட் சவாரிலாம் இருக்குது. நீங்கள் போட் சவாரி போனால் அதுக்கு தனி ரெண்ட்டு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா சஜஸ்ட் பண்ணால் வேஸ்ட்டு நீங்கள் போகிறது. நீங்கள் அழகாக வெளியில் நின்று இந்த இயற்கையை அழகாக பார்த்து ரசிக்கிறது நல்லது. ஏன்னா இங்கே வேறு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதே இப்போ இங்கே உட்காந்துருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டைன் டான்ஸ் ஷோக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எனி டைம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு சரியாக தெரியல. ஏன்னா எவ்ரி 30 மினிட்ஸ் ஒன்ஸ் தான் வந்து இந்த ஷோ ஆக்சுவலாக.
பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி மாலுக்குள்ள போகிறோம். பசிக்குது. வாட்டர் ஃபவுண்டைன் டான்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து உள்ளே போயிட்டேன். எதுவும் சாப்பிட்டுட்டு உள்ளே சைனா மால்னு சொல்லிட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு டல்லாக இருக்குன்ட்டு. வெளியில் அந்த அளவுக்கு ஹியூமினிட்டி அதிகமாக இருக்குது, ஹீட்டும் சரி. ஆனால் இங்கே எவ்வளோ மக்கள் வந்து அளவு உட்காந்து என்டர்டெயின் பண்ணுறாங்க. இப்போ நானே இங்கே வந்து 20 மினிட்ஸ் ஆக்சுவலாக வெயிட் பண்ணி தான் அந்த வீடியோ இப்போ ஷூட் பண்ணேன். எவ்ரி 30 மினிட்ஸ் ஒன்ஸ் அந்த வாட்டர் ஃப்ரண்ட்டுக்குள்ளே அந்த டான்ஸிங் ஷோ நடக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9 o'clock ஆகுது. திருப்பி 9:30க்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் க்ரௌடு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதான் அட்ரஸ் ஹோட்டலு. ஃபைனலாக உள்ளே வந்தாச்சு கைஸ். இப்போ என்னென்னா நம்ம ஃபுட் கோர்ட் ஏரியாவுக்கு போகிறோம். ஃபுட் கோர்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப க்ரௌடாக இருக்குது. இப்போ நம்ம இங்கே ஆர்டர் பண்ணோம்னா எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது அது ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ இங்கே சாப்பிடலாமா ட்ரை பண்ணுவோம். முடிஞ்சால் சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா வெளியில் வாட்டர் ஃபால், சைனா டவுன், துபாய் ஐஸ்கிரீம், இங்கே ஸ்கேட்டிங் இருக்குது ஆக்சுவலாக உள்ள, அதையும் போய் ட்ரை பண்ணுவோம் பார்த்துட்டு. ஃபுட் கோர்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். ஃபுட் கோர்ட் எங்கே இருக்குன்னே தெரியல. பால்மேன் இன்னொன்று துபாய் மாலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் உள்ளே வந்தாலே கன்ஃபியூஸ் ஆகும். நம்மளுக்கு சும்மாவே வந்து எக்ஸிட் மறந்துடும். இதில் எந்த எக்ஸிட்டில் போகிறோம் எந்த எக்ஸிட்டில் வரான்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் எந்த பக்கம் போகணுன்னு தெரியல. ஸோ சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபர்மேஷன் டெஸ்க் இருக்குது, நம்ம மேலே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் க்ரௌடடாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்களா இன்ஃபர்மேஷன் நம்ம அதை போய் செக் பண்ணோம்னா எங்கே போகணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் அது இன்ஃபர்மேஷனாக வரும். செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மேப்பில் பார்க்க போகிறோம். நம்ம இங்கே இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ ஃபுட் கோர்ட் ஏரியாவுக்கு போகிறோம்ப்பா. வந்துருச்சுங்களா? சரி, போக வேண்டியதான். லெஃப்ட்டில் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அப்புறம் ரைட்டு. ஸோ அப்படி நேராக நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஃபைனலாக ஃபுட் கோர்ட் ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் துபாய் ஃபுட் கோர்ட், துபாய் மாவோட ஃபுட் கோர்ட். நோ சான்ஸ். நான் நினச்சது மாதிரி தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. இங்கே கொஞ்சம் க்ரௌடு எல்லா இடத்துலையும். பைக்கில் சரி அவ்வளோ கூட்டம். சரி கேஎஃப்சி போய் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தா கேஎஃப்சியும் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. எங்கே போனாலும் வாய்ப்பே இல்லை ராஜா தான். இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் க்ரௌடாக தான் இருக்குது. ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு எனர்ஜி பூஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டு சைனா டவுனை போய்ட்டு ரிவ்யூ பண்ணலான்னு பார்த்தா சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி செம்ம க்ரௌடு. சரி ஏதாச்சும் ஒரு ஷாப்பில் நம்மளுக்கு கிடச்சிடும். அந்த ஏதாச்சும் ஒரு ஃபுட்டாச்சும் கிடச்சிடும். லைட் ஃபுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டாக சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னு பார்த்தா சுத்தமாக அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஃபைனலாக நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். சுத்தமாக முடியல கைஸ். நடந்து செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ துபாய் மால் சீரீஸ் பார்ட் 2 இன்னும் நாள் போடுவோம். அப்போதைக்கு வந்து அந்த சைனா டவுனுங்கிறத வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இன்னும் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. இப்போ வந்த வழியில் திருப்பி மெட்ரோக்கு போயிட்டுருக்கோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு திருப்பி போய்ட்டு இன்ஃபர்மேஷன் டெஸ்கில் போய்ட்டு தான் போய் சர்ச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டேக் பண்ணுறோம் அந்த சைட்டில். அதே கிட்டத்தட்ட இன்னும் 2-2.5 கிலோமீட்டர் நடக்கணும். அதாவது அந்த எக்ஸிட்டுக்கு அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா அது ஒரு 4 கிலோமீட்டர் இன்னும் மெட்ரோக்கு நடக்கணும். எனக்கு இங்கே நடக்கிறத பார்த்தா எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. அந்த அதாவது 80s கிட்ஸ்க்குலாம் அந்த பாட்டு தெரியும், 80-90s கிட்ஸ்க்குலாம் அந்த பாட்டு தெரியும். ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா தள்ளையா பதமா செல்லையா. ஒரு வழியாக மெட்ரோ லிங்க், அதாவது துபாய் மாலோட எக்ஸிட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஒரு வழியாக துபாய் மால் எக்ஸிட்னா மால்லேருந்து எக்ஸிட் ஆக போகிறோம் மறுபடியும் மேலே.
சோதிக்கிற மூவ்மெண்ட் தான் இப்போ நம்ம ஏற்கனவே வர டயர்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டர் ஒர்க் ஆகல. ஃபைனலாக ரீச் பண்ணியாச்சு.